ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட் எல்லாம் கிடைக்குது. நம்மளும் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். பட் அதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபோல்ட் பண்ணுற விஷயந்தான். ஸோ சாதாரண பெட்ஷீட்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டை வந்து 4 முனைகளும் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் மடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இதை ஈஸியாக மடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டை வந்து பெட்டு மேலே போட்டு மடிக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் பெட்டு மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பெட்ஷீட்டோட 2 கார்னரும் பெட்டு மேலே இருக்கணும், பேலன்ஸ் 2 கார்னரும் கீழே தொங்கிட்டுருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த தொங்கிட்டுருக்க பெட்ஷீட்டோட கார்னரில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக கையை வந்து உள்ளே விட்டு இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெட்டு மேலே இருந்த 2 கார்னரில் இதை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது 4 கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னராக மாறிடும். ஸோ ஏன்னா ஒரு கார்னருக்குள்ளே இன்னொரு பெட்ஷீட்டோட கார்னர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நம்ம இன்சர்ட் பண்ண அதாவது நம்ம இந்த ஸ்ட்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது எல்லாமே யூ ஷேப்பில் நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம கையில் மடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பெட்டு மேலே போட்டு மடிக்க சொன்னேன். அதே போல் ஏதாவது சுருக்கங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ நீட்டாக எடுத்து விட்டுறலாம். எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கிறதுனால சுருக்கங்களாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து சுருக்கங்கள்லாம் இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெட்ஷீட்டை வந்து இப்போ பாதி பாதியாக நம்ம மடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இனிமேல் வந்து மடிக்கிறது ஈஸி. நம்ம சாதாரண பெட்ஷீட் எப்படி மடிப்போமோ அதே போல் நம்ம மடிச்சிக்கலாம். இது கிங் சைஸ் பெட்ஷீட்டு. ஸோ அதனால் ரொம்ப லென்த்தியாக இருக்குது மடித்ததுக்கப்புறம். நம்ம சேனலில் வந்து மைக்ரோ ஃபைபர் டாப்பர் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா பெட்டை பற்றி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன் நான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வார்ட்ரோப்பில் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம மடிக்க தெரியாமல் வைக்கும் போது அதை கசக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அது மடிக்க தெரியாது. 4 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணதுனால எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டை வந்து மடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக நம்ம அடுக்கி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.